அனைவருக்கும் வணக்கம். சகலம் கைகூடும் யூடியூப் சேனல் வழியாக தங்கள் அனைவரையும் தொடர்புகளில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கேட்டுக்கொண்டு அனைவருமே இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்காக என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக தொழில் அப்படிங்கிறது கட்டாயம் ஒருத்தருக்கு வேணும். அப்போ தொழில் மூலமாக தான் அவங்க வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக இருக்குது. அப்போ தொழிலுக்கு என்ன பண்ணணும்? இவன் நிறைய படிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. தொழில் நிறைய படிச்சிருக்காங்க, டாக்டரேட் முடிச்சிருக்கலாம், வேலை கிடைக்கிறதில்ல, தேடி தேடி பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா எளிமையான பரிகாரங்கள், நம்ம நீண்ட காலத்தில் சொன்ன பரிகாரங்கள் ஏறக்குறைய 1990 கொடுத்த பரிகாரங்களை இந்த அரச மரத்தை வழிபடுதல் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் நம்ம கொடுத்துருந்தோம். அரச மரத்தை வழிபடுதல் இது என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே, பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலுமே 8 மணிக்குள்ளே போனீங்கன்னா தான் புண்ணியம். காலை நேரத்தில் 8 வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க. கேரள பகுதியிலெல்லாம் பார்த்தா 5 மணிலேருந்தே வந்துடுவாங்க, 8 மணிக்குள்ளே வழிபாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம 8, 9, 10, 11, 12 நேரம் கழித்து போகிற பரிகாரமானது சரியாக விடை கிடைக்காது. ஸோ வழிபாடுங்கிறது காலையில் 8 மணிக்குள்ளே போயிடணும். அப்போ அந்த சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, அரச மரத்து எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு விநாயகர் கோயில் மற்ற தெய்வங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கோயிலுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்ம முடியணும், ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் அந்த மரத்துக்கு வேறுக்கடியில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணணும், அந்த மரத்தை 3 முறை வலம் வரலாம். அப்புறம் அந்த மரத்துக்கு அடியில் ஒரு 2 விளக்கு வைக்கலாம். 2 விளக்கு வச்சுட்டு மல்லிகைப்பூ போடலாம். போட்டு மகாலட்சுமியோட மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சுன்னா போதும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக இப்படி இந்த மந்திரம் தெரிஞ்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயம் வாழ்க்கையிலேருந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தில் உள்ள ஒரு விஷயம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் புராண காலத்தில் தேவர்கள் அமிர்தம் கடையும் போது எல்லா தேவதைகளும் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது லட்சுமி வந்தா, சரஸ்வதி வந்தா, தூமாவதி எல்லாம் நிறைய எல்லாமே வெள்ளை யானை முதற்கொண்டு எல்லாமே இதில் காமதேனு முதற்கொண்டு எல்லாம் வந்துங்கிறாங்க. அப்போது இதில் வரும்போது என்னென்னா, முதல்ல லட்சுமியுடைய அக்கா தூமாவதி தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டுங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அடுத்து வரக்கூடிய சரஸ்வதி பிரம்மன் கண்டுபிடிச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. லட்சுமி விஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த தூமாவதி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வழி காரணம் என்னென்னா, அழகு குறைந்தவள், அழகே இல்லாமல் தலைவிரி கோலமாக இருக்கும், புகை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் கொண்டவளாக காட்சி கொடுக்குறதுனால ஒருத்தருமே இல்லை. அப்போது என்ன பண்ணுறாங்க, கட்டுறக்கு ஒருத்தர் மறதில்லை. உடனே இந்த அம்மா போய் சிவன் கிட்டே, என்ன நீ படிச்சே இல்லை, அப்போ உலகத்தில் எல்லாம் நான் முதல்ல வந்தேன்னா எனக்கு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டி, நீ யார் சரியாக பூஜை பண்ணலையோ அந்த பூஜை பண்ணவங்களை பிடிச்சிக்கோ. கைகள் கழுவுறும்போது யார் சொட்டையை விட்டாங்களோ அவங்கள பிடிச்சிக்கோ. யார் மண்ணு கீழே வச்சுருக்காங்களோ அது பூரா உனக்கு சொந்தமானது, உனக்கு மேலே இருக்கிறது பூரா சொந்தமானது, உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்துக்களுமே உனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒழிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பொருள்கள் பூரா உனக்கு சொந்தம்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரல. அப்போ அந்த தேவல மகரிஷின்னு ஒரு ரிஷி சாமியார் என்ன பண்ணுறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் அரச மரத்துக்கிட்ட போய் உட்கார வச்சுட்டு, சரி ஒரு 2 நிமிஷம் வந்தாருன்னு சொன்னவர் போயிட்டார். அப்போது என்னென்னா, அதே இடத்துல அரச மரத்தில் தான் உட்காந்துருக்கு. ஸோ நம்ம யாருமே அரச மரத்தை எல்லா நாளும் தொடக்கூடாது. சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் நம்ம தொடலாம். ஏன்னா சனிக்கிழமை மட்டும் அந்த மரத்தில் மகாலட்சுமி இருப்போம், மற்ற நாள் தூமாவதி இருப்பாப்ல. அப்போது என்ன பண்ணு, சனிக்கிழமை என்ன பண்ணால் தேவல மகரிஷி தேடி போகும், எங்கடா நம்ம கணவன் காணோம்னு சொல்லி அந்த அந்த தூமாவதி போகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குங்க. ஸோ இதில் இந்த தூமாவதி தான் உலகத்தில் எல்லா ஆற்றல் பெற்றவள், எதையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவள், காசு பணம் பேர் புகழ் உலகத்தில் எல்லாம் கொண்டவள் அவளே. ஸோ அந்த அன்னையை இல்லாத நேரத்தில் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வேலை கிடைக்கும். இந்த வாரம் எத்தனை வாரம்னு சொல்லுவேன். ஒரு சிலருடைய அமைப்புப்படி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரத்துலேயும் கூட நடக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் நான் ஒரு 21 வாரத்தில் எதிர்பார்த்த விட சம்பளத்தில் நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம். அப்போ வேலை மட்டுமா நடக்கும் அப்படிங்கிற போது அந்த வேலை வரும்போது நல்ல சம்பளம், எதிர்பார்த்த சம்பளத்தோட சம்பளம் வரும். இப்போ சம்பளம் வரும்போது வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்னென்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, வாழ்வாதாரம் ஜெயிக்கிறதுக்கு அரச மரம் ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அற்புதமான பரிகாரம். தொழிலும் கிடைச்சிரும், பணமும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதே போல் இந்த பரிகாரத்தில் இன்னொரு பரிகாரம்னா, அந்த உப்பு வாங்குறது பரிகாரம். அது உப்புங்கிறது கல்லுப்பு நம்மளுக்கு எல்லாமே இப்போ வாங்கி வச்சுருக்கோம். இந்த கடையில் இருக்கிறது தெரியும். இந்த கல்லுப்பை என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கரவரையில் வாங்கிட்டு வரணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாங்கிட்டு வரணுங்க. கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாலும் போதுமானதுங்க. கொண்டு வீட்டில் நம்ம வீட்டில் வச்சுக்கணும். வீட்டில் வச்சுட்டோம்னு சொன்னால்
ஏறக்குறைய பாருங்களேன், யார் வேணாலும் பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயத்தில் வெற்றி பெற முடியாதவர்கள், வாழ்க்கையில் தொழில் பொருளாதாரத்தில் ஜெயிக்க முடியாதவர்கள், அவருக்கெல்லாம் அந்த அந்த கல்லுப்பு பரிகாரம் அற்புதமாக வேலை செய்யும் சாமி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏகப்பட்டு இதெல்லாம் சொல்லி ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலேயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த கல்லுப்பு பரிகாரம். இந்த அவ்வளோ நல்லா வேலை செய்யும். வாங்கி கொண்டு வச்சுட்டாங்கன்னா பணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப 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 யாருமே கையாளக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே போல் அடுத்தபடியாக வந்து பொருளாதாரத்தில் வந்து அவன் வரணும் அப்படின்னா, நல்ல முன்னேறி வாழ்க்கை தரம் வரணும்னா, வீட்டில் வந்து நாட்டு மாடு வச்சு வளர்த்துறவங்க வீட்டில் என்றைக்குமே குறைவு வராது. நாட்டு மாடு வாங்கி வச்சு அது காலையில் நல்ல நாளில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஜோதிடப்படி நாளை பார்க்கணும், பார்த்துட்டு வந்து நல்ல நாளில் வாங்கி வச்சு மாடு வளர்த்துற வீடு வந்து நாளுக்கு நாள் வளர்க்க ஆரம்பிக்கும். நம்ம சிஷியர்கள் எத்தனை பேர் சொல்லிக்கலாம், நம்ம சொன்ன அனுபவத்தில் சொன்ன விஷயங்களையும் மாடுக்கு வாங்கி வச்சுட்டாங்கன்னாவே வந்து தொழில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், நாளுக்கு நாள் வந்து லட்சுமி கடாட்சி மனது உண்டாகும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த நாட்டு மாட்டுக்கு வந்து ஒரு தன்மை உண்டு. அப்போ நம்மளுக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தினசரி காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த மாட்டுடைய கோமயத்தை பிடிச்சி கையில் வச்சுட்டு ஒரு 6 தடவை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வரலாமுங்க. இப்போ இந்த மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எடுத்து சொல்லிவிட்டு அதில் முகத்தை கழுவிக்கணும். எதுலேயே அந்த கோமயத்தை, அதாவது கையில் கோமயம் வச்சுக்கணும். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 6 தடவை சொல்லணும், முகத்தை கழுவிக்கணும். முகத்தை கழுவி 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னன்னா முகம் காஞ்சி வரும். முகம் காஞ்ச பிறகு அப்புறம் தான் பல்லு விளக்கணும், குளிக்கணும், இந்த வேலையை செய்யணும். இது செஞ்சு பார்த்தோன்னா ஒரே மாதத்துக்குள்ளே வந்து பொருளாதாரம் வீட்டில் மிச்சம். நமக்கு பணமே நான் வந்து 10,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம் பத்தலை அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியது வந்து இந்த உப்பு பரிகாரம். இதை உப்பு போட்டு குளிக்கலாம். நம்ம நெகட்டிவ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், உப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தாலும் எதுவும் தப்பு கிடையாது. ஸோ வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெறுவதற்கான நோக்கத்துக்காக நம்ம தேடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து நம்ம வந்து நீண்ட நாள் சொன்ன பரிகாரம். இது வந்து நம்ம யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ செஞ்சு பார்த்துட்டு உடனே எனக்கு ரிசல்ட் சொல்லலாம். நான் கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கையில் மாறி இருக்குது, தொழிலில் மாறி இருக்குது, பொருளாதாரத்தில் மாறி இருக்கும், நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். அதே போல் அடுத்த ஒரு சின்ன பரிகாரம் என்ன சொல்லிடுறேன், கொடுத்த பணம் வர நம்ம ஒருத்தர்கிட்ட நிறைய கொடுத்துருக்கோம், அந்த பணம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து, ஏன்னா இதுவும் தேவையான விஷயங்கள். இப்போ சமயத்தில் வந்து தேவையான விஷயம் கொடுத்த பணம் வர அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும், இந்த கிராம்புன்னு சொல்லி நம்ம வீட்டில எல்லாம் வச்சுருப்போம், கிராம்பு இருக்குது. அதே போல் வேறு எதுவுமே தேவையில்லை. கிராம்பு எடுத்து நம்ம ஒரு 5-6 கிராம்பு எடுத்து நல்லா மாவு மாதிரி பண்ணிக்கணும், சந்தனத்தூள் மாதிரி பண்ணிக்கணும். அந்த சந்தனத்தூள் மாதிரி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், நீங்கள் பன்னீரில் குழைச்சி நெத்தியில் வைக்கணும். தினசரி காலையில் பன்னீர் குழைச்சிக்கணும். இந்த நம்ம ஜோதிட தொழில் பண்ணுறவங்க, மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க, கடைகண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தொழில் கூட்டமாக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து கொடுத்த பணம் வரும். நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் யாராவது பணம் எனக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இந்த சின்ன பரிகாரமாக தான் இருக்கும். இது நல்லா வேலை செய்யும், பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கொரோனா காலத்தில் அற்புதமான மருந்து. வாயில் போட்டால் அந்த கொரோனா வியாதியே காணாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இது நம்ம இடத்துல வந்து அழகாக செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தில் வந்து பணம் வர்றதுக்கு, பணம் சேமிப்பாருக்கு, மிச்சமாகறதுக்கு வந்து அழகாக கிராம்பு வீசும். செஞ்சு பார்க்கும்போது தான் ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து ஒரு செஞ்சு பார்க்கணும். நம்ம சொல்கிறாங்க கேட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் இந்த சேனலில் புது சேனலில் நம்ம தொடர்பு கொண்டு உங்கள்கிட்டலாம் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே அனுபவப்படும் போது தான் அதில் வெற்றி கிடைக்கும். ஸோ வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வீடியோக்களாக வந்துட்ருக்கோம். அந்த வீடியோக்கள் அனுப்பக்கூடிய வீடியோலாம் பார்த்துங்க, அனுபவிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அழகுமையான எதிர்காலத்தை சொல்லக்கூடிய வழிகாட்டி. பரிகாரங்கள் அப்படிங்கிறது மற்ற பரிகாரங்களை விட இது செலவில்லாத பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் பயன்படுத்தி பார்த்து எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.